ஹலோ ஆல், இன்றைக்கி சுவையான சூப்பரான முட்டை குழம்பு உடச்சி ஊற்றுனது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இது எதுக்கெலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னா, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பெருஞ்சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், கிராம்பு, பட்டை, கொஞ்சமாக ஜாதிபத்திரி, கொஞ்சமாக கல்பாசி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் முட்டை குழம்புக்கு தேவையான முட்டை. இப்போ நல்லா அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா காஞ்சதுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாட்டை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அகலமான குண்டான எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் இது வந்ததுக்கப்புறம் நான் மாற்றிடுவேன். இது எனக்கு சின்னதாக இருந்தது. ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வாசமாக. ஸோ 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ட்ரை ஸ்பைசஸ்லாம் எடுத்துருக்கேன், அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும்னா பிரியாணிக்கு செய்கிற மாதிரி கோல்டன் கலரில் மாறுனுச்சுன்னா நமக்கு டேஸ்ட்டு வராது. ஸோ கண்ணாடி பதத்துக்கு வந்தாவே போதும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே வந்து பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் தான் புதினா, ஓகேவா? அந்த பிரியாணிஸ் அந்த என்ன சொல்கிறது, நான்வெஜ் ஸ்மெல் வரணும், அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக புதினா போட்டிருக்கோம், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் போடுவேன், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஓகே? இதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான், பெரிய தக்காளி, நாட்டு தக்காளியை நான் போட்டிருக்கேன். ஸோ நான் அது நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, வெங்காயம், அந்த பச்சை மிளகா அதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வதங்கி வர நேரத்தில் நம்ம வந்து இதுக்கான தேவையான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேங்காய், மிளகு, சோம்பு அதை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் ஒரு அளவு வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன், அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்காக வேணும் இன்னொரு தடவை சொல்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு, வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள்னால் இதில் வந்து நாங்கள் அந்த பட்டை கிராம்பெலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது வந்து கரம் மசாலா நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் 1 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் இது போடுறதுனால நம்ம கெட்டியாயிடும். ஸோ ஓரளவுக்கு தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உருளைக்கிழங்கும் அந்த இதெல்லாம் எல்லாம் வந்து ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு தண்ணி இதுமாக இருக்குல்ல அது. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு, தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு இது வந்து நீங்கள் சிக்கன் போட்டிங்கன்னா சிக்கன் குழம்பு, முட்டை உடச்சி ஊற்றிங்கன்னா முட்டை குழம்பு, அவ்வளோதான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டேன். என்னால் முட்டை உடைக்கிற வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் உடச்சி ஊற்றின வீடியோ எடுத்துகிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை திருப்பி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஏந்தல் கரண்டி இருந்தால் அதில் எடுத்து நீங்கள் வந்து திருப்பி விடுங்க, இல்லைனா முட்டை உடஞ்சிரும். முட்டை உடஞ்சிச்சின்னா குழம்பே நாஸ்தி ஆகிடும். ஸோ வந்து முட்டை உடையாமல் பார்த்து 2 சைடும் வெந்தது ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்திங்கன்னா சுவையான சூப்பரான முட்டை கறி ரெடி.